Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். என்ன கேட்டா யாழ் நீ இன்ஃபேக்ட் இளங்கவும் கூட தான். அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல்ல உன்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் இதை மறைக்கிறாங்கன்னா அப்போ விஷயம் எதுதான்? என்ன ஓகேயா? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. யாழ்னியை நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதானா? குழந்தை விஷயத்துல நீ கோச்சுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அவ என்கிட்ட சொல்லலன்னு நான் கோச்சுக்கிட்டதை விட நீங்க சொன்ன மாதிரி ஏன் சொல்லலன்னு நான் யோசிச்சிருக்கணும்ல. மரமண்டையா இருந்திருக்கேன் நானு. என்கிட்ட சொல்லாம இருக்கான்னு அங்க அவளும் துடிச்சிட்டு தானங்க இருப்பா. பின்ன அவதான் உன் செல்ல மகளாச்சு. ஐயோ காலையில இருந்தே நான் அவன் மேல கோவத்துல இருந்தேங்க. தேங்க்ஸுங்க. இனியா டோன்ட் வரி. சி இதே தப்பு தான் நானும் பண்ணேன். கேஸா பார்க்காம பொண்டாட்டி விஷயமா பார்த்தேன். நீ பிரச்சனை என்னன்னு யோசிக்காம தங்கச்சியா பாக்குற, இவ்வளவுதான். ஐயோ அவளை தப்பா நினைச்சிட்டேனே விக்ரம். விக்ரம் தேங்க்ஸ் எனக்கு புரிய வச்சதுக்கு. சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே ஓகே கூல். பேசாம மாயா விஷயத்தை சொல்லிடலாமா? வேண்டாம், இப்ப சொல்லி அவ மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். அவளே ரொம்ப ஃபீல் பண்ணி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அதுவும் யாழ்னி பிரெக்னென்ட் ஆயிருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதை சொன்னா இதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிருவா. சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவான். என்னது காலங்காலத்துல என்னதெல்லாம்? என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? பலகார விக்ரம். அது ஓகே. எதுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? வாங்கி வச்சனா? இதெல்லாம் நானே செஞ்சேன். ஐயோ இவ்வளத்தையும் நீயே செஞ்சியா? ஆஹா அட பாவமே, கண்ணெல்லாம் இப்படி இருக்கு. நைட்ல தூங்கவே இல்லையா? ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு. இட்லி கடை முடிஞ்சது, இப்போ பலகார கடை வைக்க போறேன் அதானே? வெரி குட். உங்களை கிண்டல் பண்ணாதீங்க. அக்கா கர்ப்பமா இருக்கால, அதான் இதெல்லாம் செஞ்சேன். அம்மா இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் தானே செய்யணும். யாழ்னி ஒரு அப்ராணி, அவளுக்கு வாய் விட்டு எதையும் கேட்க தெரியாது. அதனால்தான் இத்தனையும் செஞ்சேன். என் புத்திசாலி பொண்டாட்டி, உன் அறிவு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இனியா நீ இப்போ இது அத்தனையும் கொண்டு போய் யாழ்னி கிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்ப? இத சொல்லிதான் கொடுக்கணும். அவ கர்ப்பமா இருக்கா, அவ்வளவுதான். யாழ்னி தான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல? அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லல. இப்ப நீயா கொண்டு போய் இதெல்லாம் எப்படி கொடுப்ப? சரி, உனக்கு அவ கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு நீ கொடுக்கறன்னா அவ என்ன நினைப்பா? நாம சொல்லாம தங்கச்சியா தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக இதெல்லாம் பண்ணி இருக்காளே, நாம அவகிட்ட சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டா? ஐயோ இத கூட நான் யோசிக்கல பாருங்க. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம், இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம். உன்னை என்னன்னு தான் சொல்றது? எங்க பேசாம தோணுச்சு செஞ்சுட்டேன்னு சொன்னா? யாழினி அப்புறாணி தான், ஆனா உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. இத்தனை ஐட்டத்தை இறக்கும் போது பாக்குற ஆம்பளை கூட சொல்லுவான், இது அம்மா வீட்டு சீரு அப்படின்னு. கிண்டல் பண்ணாதீங்க. என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல, அதனாலதான் விடிய விடிய செஞ்சேன். ஆனா இப்ப இப்படி ஒரு பிரச்சனைனா நான் என்னங்க பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணலாம், நீயே உட்காந்து ஒண்ணுன்னா சாப்பிடு. ஓகே? ஓ அப்படியா? அப்ப சரி, இன்னைக்கு முழுக்க இது எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிடணும்.
ஒரு வாரத்துக்கு வீட்ல சாப்பாடே கிடையாது. இதுதான் தீனி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொண்டாட்டி ஆசையா இவ்ளோ செஞ்சிருக்காளே, இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவோன்னு இல்லாம கிண்டலா பண்றீங்க கிண்டலு. ஏ ஆர்வ கோளாறு. சரி விடு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. யாழ்னிக்கு இதுல எது ஃபேவரட், எது ரொம்ப அதிகமா பிடிக்கும் அவளுக்கு? இதுல இருக்கிற எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். ஆனா ரவா லட்டுனா அவளுக்கு உசுரு. ஓ ஓகே, வெரி குட். அப்போ ரவா லட்டுவை மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்க. அவ கேட்டா உன் நினப்பு வந்தது, செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும், நீயும் அவளுக்கு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ்ல அவ உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம்ல. சூப்பர் விக்ரம், சூப்பர். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, ஹோம் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, நல்ல நல்ல யோசனையா சொல்றீங்க. குட். ஓஹோ ஓ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன யோசனை சொன்னா லேசா ஒரு நெத்திலதான். அப்படியா? என்ன நொப்புடியா? ஆர்வ கோளாறுல அத்தனையும் பண்ணி முடிச்சது யாரு? நீ தானே. நான் யோசனை சொல்ல போய் தான் நீ இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்க. அதனால விக்ரம், என் புருஷன் எதுக்கும் லஞ்சம் வாங்க மாட்டாரு. ஓகே. அப்புறம் காஃபி ஃபிளாஸ்க்ல வச்சிருக்கேன், டிஃபனும் ரெடியா இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்புங்க. நான் இது அக்கா கிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். பை. டே விக்ரமா, உன் பொண்டாட்டி இதுல மட்டும் எவ்வளவு விவரமா இருக்கா? இளங்கோ, இந்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க. அம்மா எங்க? காலையில இருந்து பார்க்கல. இளங்கோ, அண்ணனும் அண்ணியும் ஒரு கல்யாண விசேஷத்துக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க, வந்துருவாங்க. இளங்கோ, இளங்கோ, இந்தாங்க. யாழினி, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. ஆபீஸ் போகலையா? என்ன சொல்றீங்க? வீட்ல அம்மாவும் இல்ல. உன்னை அந்த அரக்கி கிட்ட விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அதுக்காக ஆபீஸ் லீவ் போடணுமா? இல்ல இல்ல யாழினி, நான் ஆபீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்னங்க நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் இல்ல யாழினி, அந்த பொம்பளை எப்ப எதை பண்ணுன்னே தெரியாது. நாம உஷாரா இருந்தா அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போகலனாதான் அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஏய் என்ன சொல்ற? ஆமாங்க, ஆபீஸ் கிளம்பிட்டு சட்டுன்னு போகலனா என்ன நினைப்பாங்க? நைட்டே எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் என்ன தனியா விட பயப்படுறீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? விடுங்க, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் கவனமா இருக்கேன். யாழினி, அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாத. இங்க பாருங்க, அவங்க குணம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. நீங்க போனதும் நான் பாட்டுக்கு என் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க போறேன். அவ்வளவுதான். கவனமா இருந்துப்பல்ல. அதெல்லாம் நான் கவனமா இருப்பேன். நீங்க கிளம்புங்க. யாழினி, நான் அரமனசாதான் வேலைக்கு போறேன். நீ சொன்ன மாதிரி உள்ள போய் கதவை அடைச்சுக்கோ. வீம்புக்குன்னு அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா உள்ள இருந்தே கேளு. அப்புறம் முக்கியமா அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்றாத. அவங்களால இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நான் பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது நான் கால் பண்ணு. சரிங்க. போயிட்டு வாங்க. யாழினி, இளங்கோ கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாரு சித்தி. நான் போய் குளிக்கிறேன். யாழினி, குளிக்க போறியா?
ஆமா சித்தி. நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் டீ போட்டு தந்துட்டு போறியா? அண்ணி ஏகப்பட்ட வேலையை சொல்லிட்டு போயிருக்காங்க. காலையில இருந்து அதே பாத்துட்டு இருக்கனா, ஒரே தலைவலியா இருக்கு. போட்டு தரியா? என்ன எதுக்கு டீ போட சொல்றாங்க? இதுல எதுவும் பிளான் இருக்குமா? என்னையா அண்ணி அப்படி யோசிக்கிற? சரி விடு, நானே போட்டுக்கிறேன். இருங்க இருங்க, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. நல்லா விழணும். இதுல நீ காலை வைக்கணும், வழிக்கு விழணும். அதோட உன் குழந்தை கதை முடியணும். அக்கா பாவம், அவ மனசுல என்னெல்லாம் நினைச்சு இதை மறைச்சிருக்கா. இப்ப போன உடனே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும். என்ன ஏதுன்னு கேட்டா எதுவும் சொல்லாம மழுப்பிடணும். எப்படியும் அவளே இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லிடுவா. பார்க்கலாம். சித்தி, மனமே சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ் யாழினி. சரி சித்தி, நான் போய் குளிக்கிறேன். நீ போ, நீ போ, நீ போ. இப்போ தண்ணியை திறந்து விட்டுருப்பா. 1 2 3. பத்தொன்பது 20 21. என்ன இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் சத்தத்தையே காணுமே. இந்நேரம் விழுந்து வாரி இருக்கணுமே. எதுக்கும் போய் பாப்போம். என்ன ஸ்டைலா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா? குளிக்கிறேன்னு தானே சொல்லிட்டு போனா. சரி, என்னன்னு போய் கேட்கலாம். யாழினி, என்ன இங்க தொடப்பு இருக்குமே, பாத்தியா? இல்லையே சித்தி. ஆமா, நீ என்ன குளிக்க போறேன்னு சொன்ன, என்ன குளிக்காம உட்கார்ந்துட்டு இருக்க? நான் சுடு தண்ணி போட்டிருக்கேன் சித்தி. சுடு தண்ணி போட்டிருக்கியா? ஆமா. விழுந்து கடுப்பன்னு நினைச்சா நீ சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கியா? அதுவும் நல்லதுதான். விழுந்து சுடு தண்ணி உன் மேல கொட்டட்டும்.
என்ன யாழினி நீ வெயில் காலத்துல போய் சுடு தண்ணியில குடிக்கிறேன்னு சொல்ற? பச்சை தண்ணி தான் நல்லது. இல்ல சித்தி, நான் அப்படியே பழகிட்டேன். பெரிய சீமையில இல்லாத மகாராணி சுடு தண்ணியில தான் குளிப்பாங்க. அ, 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 ஐயோ என்ன யாழினி இப்படி பேசுற? பச்சை தண்ணியில குளிச்சாதான் நரம்புக்கு பலம். நீ போய் பச்சை தண்ணியில குளி. எதுக்கு இப்படி விரட்டுறாங்க? சரி, இந்நேரம் தண்ணியும் சூடா இருக்கும், போலாம். ஏன் சித்தி ரொம்ப தான் அக்கறைப்பட்டுக்கிறீங்க? அ, அ, எல்லாம் உன் வயித்துல இருக்கிற கரு அழிஞ்சு போகணும் தாண்டி. இல்ல யாழினி, வெயிலுக்கு உடம்பு கசகசன்னு இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். போ 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 போய் குளி. அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். என்னது? நான் குளிச்சா நீங்க நல்லா இருக்க முடியுமா? என்ன உங்க பேச்சே சரியில்லையே. ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்காத அமுதா. ஐயோ ஏண்டிமா, குளின்னு சொன்னா கூடவே என்ன சந்தேகப்படுவீங்க? இப்படி குத்தி குத்தி பேசியே என்ன கெட்டவளாக்கிட்டீங்க. அப்ப கூட உங்க மனசு ஆறலையா? ஐயோ சித்தி, ஒன்னும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்காதீங்க. நான் குளிக்க போறேன். ஆ, ஒரேடியா போய் தொலை. அப்பா, இப்ப என்னன்னா நம்ம நினைச்சது நடக்கும். 1 2 3 4 6 7. ஐயோ ஐயோ எஸ் அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, சித்தி. ஐயோ முடியலையே சித்தி. இங்கதான் அண்ணா. எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாமா? இந்தாங்க. ஓகேம்மா. சித்தி, என்ன சித்தி, என்னாச்சு? ஆட்டோலாம் போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லையா, ஆட்டோல போடல, காலு சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததா, அதான் கொஞ்சம் கை காலெல்லாம் உதறன. யாராச்சும் வாங்க. ஐயோ வலிக்குதே. யாழினி, ஐயோ சித்தி. அக்கா, முடியல, யாராவது வாங்க. ஐயோ ஐயோ அக்கா, இனியா அக்கா. யாழினி, என்னம்மா? அக்கா என்னாச்சுக்கா? பாத்து வரக்கூடாதா? ஐயோ அக்கா, இனியா வலிக்குதாக்கா? அன்னைக்கு தரைய நல்லா தேய்ச்சு கழுவுன்னு சொன்ன கேட்டியா? வலிக்கிடுச்சா? எந்திரி மெதுவா. ஏய், ஐயோ நிறுத்துங்க. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். அக்கா எந்திரிக்கா, நம்ம போலாம் ஹாஸ்பிடலுக்கு. ஐயோ பாக்கா, வலி தாங்க முடியல. பாத்து எந்திரிக்க. பாத்து பாத்து மெதுவா. பாத்து யாழினி. ஐயோ அக்கா, அம்மா ஐயோ. வலிக்குதே. ஏய், ஐயோ வலிக்குது. சரிகமா டிவி
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.